பிரியமானவர்களே, ஆண்டு தின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஏசாயா 32 அதிகாரம் 15 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து அருளப்படுகிற பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பூரணமாய் ஊற்றப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள்வீராக. அப்பொழுது தகப்பனே, அவர்களுடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிற எந்த ஒரு வனாந்திரத்துக்கு அடுத்த, வறட்சிக்கு அடுத்த, வெறுமைக்கு அடுத்த, குறைவுக்கு அடுத்த காரியங்கள் இருக்கும் என்றாலும் தகப்பனே, அது செழிப்பான வயல்வெளியாக கீழே வேறு பற்றி மேலே பூத்து காய்க்கக்கூடியதான ஆண்டவரே தகப்பனே, செழிப்பான வயல்வெளியாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, வானத்தை உம்முடைய ஆவியினாலே அலங்கரித்திருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆவியினாலே எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர் என்றும் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா வனாந்தரங்களும் அவாந்தர வெளியும் ஆண்டவரே ஆறுகளாக, செழிப்பான வயல்வெளியாக ஆண்டவரே தகப்பனே, செழிப்பான தோட்டமாக ஆண்டவரே விளங்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள்வீராக. 16வது வசனத்திலே பார்க்கிறோம், வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும் என்றும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும் என்ற வேத வசனத்தின்படி எங்கள் கர்த்தருடைய நியாயங்கள், எங்கள் தேவனுடைய நீதிகள் ஆண்டவர் எங்களிடத்திலே தங்கி தரிக்கத்தக்கதாக, அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு என்னென்ன விதத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீர் தயவுள்ள சித்தம் கொண்டீரோ அவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில விளங்கத்தக்கதாக, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமமும் மகிமைப்படத்தக்கதாக, அநேகர் ரட்சிக்கப்படத்தக்கதாக இந்த எங்களுடைய மனாந்தரமான யாத்திரையிலே ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, எங்களுடைய பிரயாசங்களிலே, படிப்புகளிலே, பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களிலே உம்முடைய நியாயமான வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஆசீர்வாதங்கள் வாசமாய் இருக்க ஆண்டவரே, சிலுவையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நீதி, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது நீதி, தேவ ஆலோசனையை நிறைவேற்றுவது நீதி, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னது போல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ நீதி பூரணமாய் தங்கி தரிக்க நித்தமும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அந்த நீதியினால் உண்டாகக்கூடிய கிரியைகள் சுவாமி, அது எங்களுக்கு சமாதானத்தையும் அமெரிக்கையும் சுகத்தையும் அருளக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. நாங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்க, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்றும் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்றும் ஆண்டவரே, நீதிமானை நீர் ஆசீர்வதிக்கிறீர், அவனுக்கு சமாதானம் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, நாங்கள் நீதியின் பலனால் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே சுகமும் எல்லா விதமான பலனும் அடைய ஆண்டவரே ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட படித்தவர்கள், வேலை செய்கிறவர்கள், எங்கள் அக்கம் பக்கத்தார், எங்களுடைய இனஜன பந்துக்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், கூட பிறந்தவர்கள் யாவரையும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே அவர்களை வயல்வெளி ஆக்கும்படியாய், செழிப்பான வயல்வெளியாய் ஆக்கும்படியாய், உம்முடைய எல்லா தயவுள்ள சித்தமும் அவருடைய வாழ்க்கையிலே தங்கி தரிக்கும்படியாய், அதனுடைய கிரியை சமாதானமாய், அமெரிக்கையாய், சுகமாய், பூரணமாய் விளங்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.